பெரியவருங்க, அவ்வளவுதான். அவர் செய்கிற நன்மைகள் அவருடைய வாழ்க்கையில ஏராளமா இருக்கிறபடினால அவருடைய நன்மை எண்ணி துதிக்கிறோம், அவ்வளவுதான். அவர் ஒண்ணுமே கிடையாது. பல சூழ்நிலைகள், பல போராட்டங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் எப்படி இருக்குன்னு சொன்னா அது ஜீர்ணிக்க முடியாத, அது நிதானிக்க முடியாத ஒரு நிலைமைகள். ஆனாலும் கர்த்தர் நமக்கு போதுமானவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஓ தாயின் அன்பிலும் மேலான அன்பு, அளவே இல்லாத உண்மையான அன்பு. தாயின் அன்பிலும் மேலான அன்பு, அளவே இல்லாத உண்மையான அன்பு. எனக்காக அடிக்கப்பட்டு எனக்காக ஒடுக்கப்பட்டு நான் வாழ மறித்தீரே, நான் வாழ மறித்தீரே. எனக்காக உயிர்த்தீரே, எனக்காக உயிர்த்தீரே, எனக்காக உயிர்த்தீரே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. என்னோட வாழ்க்கையில கர்த்தர் மிகவும் நல்லவராக இருக்கிறார். எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ஊழியக்காரர்களுக்காக, என்னோட அழைப்பை கேட்டு வந்தவர்களுக்காக, ஒவ்வொருத்தருக்காகவும் இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அமோஸ், தேங்க்யூ so much for coming from சேலம். எல்லாருக்கும் நன்றி. எங்களுடைய இந்த பாருங்க ஆனிவர்சரியில இன்னும் ரொம்ப பேர் வரல, நம்ம சபையார்களே பாதி பேர் வரல பாருங்க. ஹல்லேலூயா. சம்டைம்ஸ் சில நேரத்துல உடைக்கப்படுகிற நேரம், இடிக்கப்படுகிற நேரம், கைவிடுக்கப்படுகிற நேரம். கர்த்தர் போதுமானவரா இருக்கிறார் சொன்னா நீங்க விசுவாசிக்கிறது மனிதர்களை அல்ல, கர்த்தரை. நம்ம கர்த்தரை நம்புகிறபடினால அவர் என்ன பண்றாருன்னா நம்மளை பாதுகாத்து அவர் நடத்துகிறவரா இருக்கிறார். நான் செய்தியை எழுதிட்டு இருக்கும்போது நேற்று ராத்திரி வரைக்கும் ஆண்டவர் செய்தி வார்த்தை கொடுக்கல. நான் என்ன பண்ணுவேன், ஆண்டவரே ஏன் என்கிட்ட பேச மாட்டீங்க, ஏன் பேச மாட்டீங்கன்னு கேட்கும் போது ஆண்டவர் வார்த்தை மூலமா காட்டாத செயல் மூலமாய் காட்டிட்டு இருக்கிறார். எனக்கு புரியல. நான் ஏதோ நானே மாம்சத்துல கோவப்படுறேன்னா அல்லது மாம்சத்தின் செயல்களா சொல்லி யோசிக்கிறேன். நேற்று வந்து ராத்திரி யோசிச்சுட்டு இருக்கும் போது என்ன ஆண்டவரே இன்னும் வார்த்தை நீங்க கொடுக்கல, நான் என்ன பேசுவேன்? எத்தனையோ பேர் வர போறாங்க, கெஸ்ட்டுக்கு வர போறாங்க, என்னுடைய சொந்தங்கள், உறவுகள், சபையார் எல்லாரும் வர போறாங்க, என்ன ஆண்டவரை செய்ய போறோம் அப்படின்னு சொல்லும் போது கர்த்தர் இப்படியாப்பட்ட வார்த்தையை பேசினா. சங்கீதம் 91வது அதிகாரம் 14வது வசனத்தை தேவன் காண்பிச்சார். 14-15. இந்த சங்கீதம் எப்படியாப்பட்டது அப்படின்னு சொல்லும் போது ராணுவ வீரனுடைய சங்கீதமாய் மாறினது. எப்படிங்க? இந்த 91ஆம் சங்கீதம் ராணுவ வீரனின் சங்கீதமாய் மாறினது. நீங்க பாத்தீங்க எக்கச்சக்கமான நம்மளுடைய அச்சீவ்மெண்ட்ஸை பாத்தீங்க. ஹல்லேலூயா. இந்த அச்சீவ்மெண்ட் சாதாரணமானது இல்லை. இந்த ஒரு வருடத்துல நாங்க வெறும் சபை ஆரம்பிச்சு சபையிலே அமர்ந்து கொள்ளாதபடிக்கு சபை எங்க கொண்டு போனார்னா தெருக்கல்ல கொண்டு போனார். சபை எங்க கொண்டு போனார் சொன்னா பல கண்கள் காணத்தக்கதாய் கொண்டு சென்றார். சபை எங்க கொண்டு போனார் அப்படி சொன்னா தேசங்கள் பார்க்கத்தக்கதாய் தேவன் கொண்டு போனார். நாங்க ஏதோ வீடியோ எடுத்து நம்ம யூடியூப்ல போட்டு எங்களை பிரபலமாக்கிக் கொள்வதற்காக அல்ல. ஒருவர் யூரோப்ல இருந்து ஒருத்தர் மெசேஜ் அனுப்புறாரு. என்ன அப்படின்னு சொன்னா, நான் வெறும் படகுல மீன் மாத்திரம் தான் பிடிச்சிட்டு இருந்தேன். உங்களுடைய வீடியோவை பார்த்த பிறகு நான்லாம் பிறந்தது நல்ல நாள்லாம் நான் யோசிச்சிருக்கிறேன். நான் பிறந்திருக்கிற ஒரு எப்படி நல்லா பிறந்தோம்,
வாழ்ந்தோம் அப்படின்னு சொல்லி இருக்காம உங்களை தேடி நிறுத்தினேன். நீ அங்க இருந்தீங்களே முன்னால. ஹalleluya. பிறந்தோம் வாழ்ந்தோம் போனோம் அப்படின்னு சொல்லாம என்னுடைய வாழ்க்கை நோக்கம் என்ன என்பதை அந்த ஒரு வீடியோ எங்களுக்கு காமிச்சிருச்சானே, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப உற்சாகமா இருக்கு. நான் படகு, அதாவது படகுல இருந்து மீனுக்கு வலை போட்டாலும் நான் என்ன பண்றேன், படகை விட்டு வெளியில போய் நீ ஆத்மாக்கு நான் மீன் போடுவேன், வலைய போடுவேன்னு சொன்னேன். அதை கேட்டு எங்க யூரோப்ல இருந்து ஒருத்தர் மெசேஜ் அனுப்புறேன். யார் அவரு? ஒரு மீன் பிடிக்கிற தொழிலாளி. இந்த ஊழியங்கள் அநேகரை தொட்டது, அநேகரை அசைத்தது. பலருடைய கண்களுக்கு கேலி கிண்டலும் அல்லது ஏற்ற தாழ்வுகள் என்று சொல்லி புறம்பே பேச எல்லாமே இருந்திருக்கலாங்க. ஆனால் கர்த்தரை எதிலும் தாழ கீழே விடாதபடிக்கு கர்த்தருக்காக எழுப்பி பிரகாசி, அழிந்து போகிற ஒரு ஆத்துமாவை எழுப்பத்தக்கதாக நீங்க போய் என்று சொல்லி என்ன பண்ணாங்க, ஆண்டவராக இயேசு எங்களை அழைச்சார். ஹalleluya. சத்தமா சொல்லுங்க ஹalleluya. ஆண்டவரே, எத்தனையோ பேர்கள்ல விட்டு எங்களை ஏன் ஆண்டவரே, நாங்க இப்பதான் சபை ஆரம்பிக்கிறோம். ஆஃப்டர் 17 வருஷத்துக்கு பிறகு இப்ப ஏன் ஆண்டவர் ஊழியம் கொடுத்தீங்க? அப்பயே கொடுத்திருக்கலாம் இல்லையா? நாங்களாம் எல்லாரும் சேர்ந்து ஊழியம் செஞ்சிருப்பீங்களா இல்ல அப்படியான்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, உன் திட்டம் என் திட்டம் கிடையாது. நான் உன் மேல திட்டம் வைக்கும் போது அது நேர்த்தியாய் நடத்தி முடிப்பேன். சங்கீதத்தை பார்க்கும்போது இந்த சங்கீதம் சொல்லுகிறது, அவன் என் பெயரை அறிந்தபடினால் அவனை நான் விடுவிப்பேன். ஹalleluya. நீங்க இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் நான் பார்த்து சொல்றேன், பல வேற சபையில இருந்து வந்திருக்கிறீங்க, அன்பின் அழைப்பை கேட்டு வந்திருக்கிறீங்க. நம்ம சபையார் எல்லாரும் இருக்கிறோம். உங்களை பார்த்து ஒரு விஷயம் சொல்லட்டும், நீங்க இயேசு தேவனுடைய பெயரை அறிந்திருக்கிறபடினால் அவர் உங்களை விடுவித்து தப்பு வைப்பார். ஹalleluya. நீங்க கவலைப்பட தேவையில்லை, துக்க வேதனைப்பட தேவையில்லை. ஏனென்றால் மோசே வேதனைப்படுகிறார், ஐயோ ஆண்டவரே, எனக்கு ஏன் இப்படியாப்பட்ட ஒரு நிலைமை, இந்த ஆத்துமாக்களை நான் எப்படி நடத்துவேன், எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள் ஆண்டவரே. போகிற வழியில யாரோடு யுத்தம் செய்கிறோம்? அமலேக்கியரோடு யுத்தம் செய்கிறோம், எகிப்தியரோடு யுத்தம் செய்கிறோம், மீதியானோடு யுத்தம் செய்கிறோம், பிலிஸ்தியர்களோடு யுத்தம் செய்கிறோம். எங்களை யுத்தம் செய்யவா விடுவித்து அனுப்பி வந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது தேவன் சொல்றார், இல்ல இல்ல இல்ல, அப்பா உனக்கு ஒரு பிளான் இருக்குதுன்னு நினைச்சுக்கோ. உன் பிளான் சின்னதா இருக்கும், உன் மைண்ட் உன்னுடைய மூளை எவ்வளவுக்கு எவ்வளவு எட்டுதோ அவ்வளவுதான் எண்ணம். ஆனா நான் உனக்கு காண்பிக்கிற பாதையும் விசாலமானதாக இருக்கிறபடினால உன்னை எல்லா இடத்திலும் விடுதலை ஆக்கி விடுவித்து உன்னை ஜெயவீரனாய் சரித்திரம் பேசத்தக்கதாய் நான் மாற்றுவேன். நம்ம செய்து கொண்டிருக்கிற யுத்தம் மாம்சத்துக்கும் ரத்தத்துக்கும் அல்ல. ஹalleluya. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர் தான். ஏன் அந்த சிலர் சொன்னா, நீங்க பரலோகத்துக்கு போய் நிற்கும் போது ரோடெல்லாம் தங்கமா இருக்கும், வீடெல்லாம் வைடூரமா இருக்கும், பல விலையேறப்பட்ட கற்களால ஆண்டவர் நமக்காக ஒரு வீடை கட்டி வச்சிருக்கிறார் வச்சுக்கோங்களேன். அங்க போயிட்டு அந்த வீட்டுல இருந்து ஒரு வைரத்தை எடுக்கும்படிக்காக அல்ல, அந்த வைரம் வீடு பார்த்து எடுத்து காதல கழுத்துல போட்டுக்கலாம்ன்றதுக்காக அல்ல. ஏன் அழைக்கப்பட்டவர்களை சிலரை தெரிந்து கொள்கிறார் என்றால், இவர்கள் அவர் துதியை சொல்லி வருவார்கள். இவர்கள் அவரை நம்புகிறபடினால எதிர் மேலும் ஆசை வைக்காம மாம்சத்திற்கு மரித்து ஆவிக்கு பிழைத்திருப்பார்கள். நம்ம எல்லாரும் அந்த கூட்டத்தை சேர்ந்தவர்கள். இந்த சங்கீதம் சாதாரணமானது அல்ல. நீங்க கஷ்டப்படும் போது, வேதனைப்படும் போது, போராட்டத்தை அனுபவிக்கும் போது இவர் சொல்லுகிறார், நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன். I will deliver you. நான் உன்னை விடுவித்து உனக்கு அறியாததையும் எட்டாததையும் காண்பிப்பேன் என்றார். சொல்லுங்க ஹalleluya. ஆத்மா சொல்லுங்க ஹalleluya. ஏன் இந்த ஆனிவர்சரி, எதுக்கு இந்த கொண்டாட்டம்? சர்ச் ஆனிவர்சரில தேவை அப்படின்னு சொல்லும்போது இல்லங்க, சம்டைம்ஸ் நம்ம கைவிடப்பட்ட நிலைமையில நீங்க பிள்ளைங்க சாட்சி சொன்னதெல்லாம் கேட்டீங்க. பலர் இந்த இடத்துல நின்று சாட்சிகளை சொல்லி பல அற்புதத்தை பெற்றிருக்கிறாங்க. அந்த அற்புதத்தை பெற்று இயேசுவை மறந்து போனங்க கூட்டத்தில் என்னை வைக்காதபடிக்கு நீ செய்யும் செய்யாமல் போகும் உமக்கு உண்மையுள்ளவனாய் இருக்கு. ஹalleluya. அப்படியாப்பட்ட கூட்டங்களை தேவன் தேடி இன்னைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார். இங்க வந்திருக்கிறவங்க, நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நான் விசுவாசிக்கிறேன், நீங்க போய்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சூழ்நிலைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், எதிர்ப்பு, கண்ணீர், கவலை எது வேணாலும் இருக்கட்டுங்க, இந்த தேவன் சொல்லுகிறார்,
நான் உன் பட்சத்தில் இருக்கும்போது உனக்கு விரோதமாய் ஒருவனும் நிற்பது. ஹalleluya, ஹalleluya. என்னை கூப்பிடுறாங்க. என்னை கூப்பிட்டுட்டு ஒரு மீட்டிங் நடக்குது. என்ன மீட்டிங் அப்படின்னு சொன்னா, பைபிள எதிராய் போதிக்காத, நீ இந்த தெய்வத்தை தெய்வம் இல்லை என்று சொல்லாத, அதை இல்லைன்னு சொல்லாதன்னு சொல்லி என்கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. நான் சொன்னேன், இந்த வேதாகமத்தை தவிர்த்து நான் எதுவுமே பேசலையே, ஏன் சுயமா எழுதின எந்த வார்த்தைகளையும் நான் பேசலையே. ஏன் அதை சொன்னா, உங்களை அழைத்த தேவன் எப்படியாப்பட்டவர் தெரியுங்களா? ஸ்தேவானை கல்லெறியும் போது கவனிங்க, ஸ்தேவானை, ஸ்டீபன் தெரியாதான் எல்லாரும், ஸ்தேவானை பார்த்து கல் எறியும் போது அந்த வேதனை அவரை நோக்கி வந்து கொண்டே இருந்தது. அந்த துன்பங்கள் அவரை நோக்கி வந்து கொண்டே இருக்கு. ஒருவேளை உங்களோட வாழ்க்கையில இப்படியாப்பட்ட சூழ்நிலைகளை நீங்க கடந்து போய் கொண்டிருப்பீங்க. இப்படியாப்பட்ட நிலைமைகளை கடந்து போய் கொண்டிருப்பீங்கன்னா, நீங்க அடிபடுறது குறித்து வேதனைப்படாதீங்க. நீங்க கண்ணீர் வடிக்கிறத பார்த்து வேதனைப்படாதீங்க. ஏன்னா ஒவ்வொரு கல்லு மேல உழும்போது, ஒவ்வொரு பாறை உங்க மேல உழும்போது, ஒவ்வொரு எதிர்ப்பு, ஒவ்வொரு மிரட்டல்கள், ஒவ்வொரு சூழ்நிலைகள் உங்களை பார்த்து விழ 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 அந்த வானம் திறந்து கொண்டிருந்தது. ஹalleluya. கல் எறிந்தவர்களுடைய கண்கள் இயேசுவை பார்க்கல. கல் எறிந்தவர்களை பார்த்து ஸ்தேவான் நகைகளை எதுவும் பண்ணல. அந்த கல் எறிதலை வாங்கி கொண்டிருந்தாரு. இந்த கல் எரிய 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 இந்த கல்கள் எல்லாம் ஸ்தேவானுடைய கண்களுக்கு கதவுகளாய் திறந்தது. ஏன்னா எரிந்தவர்களுடைய கண்களுக்கு இயேசு தெரியல. எரியப்பட்டு அந்த எரிச்ச அந்த கல் எரியப்பட அடி வாங்கின ஸ்தேவானுடைய கண்களுக்கு பரலோகம் கொஞ்சம் கொஞ்சமா திறந்து இயேசு வலது பாரசத்தில் எழுப்பி நின்றதை அந்த கண்கள் கண்டது. சில நேரத்தில் உன்னை எதிர்ப்பு வரும்போது, உங்களை உடைக்கும் போது, உங்களை முறியடித்து, அதாவது you are loser, you are failure, you are no more in your life என்று சொல்லும்போது, உன்னுடைய கண்கள் பரிசுத்தத்தை பார்க்க ஆரம்பித்து விட்டது என்பதை மறந்துடாதீங்க. அதனாலதான் இந்த கூட்டம், அதனாலதான் அவங்களை உற்சாகப்படுத்தும்படிக்காக இந்த தேவன் எங்களை 2 வருஷம் நடத்திட்டாரு. 24 months, ஒரு வருஷம் ஒரு மாசம் 58,000 ரூபாய் வாடகை இந்த சபைக்கு, 3,000 ரூபாய் கரண்ட் பில் கட்டோம், இதெல்லாம் சேர்த்து 60,000 ரூபாய் சர்ச் எக்ஸ்பென்ஸ், அது இதெல்லாம் போனா ஏறத்தாழ வருஷத்துக்கு எங்களுக்கு 7 லட்சம் ரூபாய் ஆயிருது. ஹalleluya, ஹalleluya. சத்தமா சொல்லுங்க. எந்த பாக்கெட் சின்னதா இருக்கு, நம்ம நினைச்ச வெயிட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி 1ஆம் தேதி வரும்போது பேங்க் அக்கவுண்ட திரும்பி பார்த்தா 8 ரூபாய். ஓ, குறை ஒன்றும் இல்ல, என்னை நிறைவாக நடத்துறீங்க, நன்றி சொல்ல வார்த்தை இல்ல நலமாக, அதுக்குதான் நன்றி உமக்கே நன்றி உமக்கே நன்றி. ஒரே ஒரு வாழ்க்கை உங்களை எல்லாரையும் பார்த்து சொல்றேன், எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த சங்கீதத்தை வாசிக்கலாம். 91, 14, 15 வாசிக்கலாம். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால், அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். போதும், முடிஞ்சிருச்சு. நீங்க அவரை அறிந்திருக்கிறவர் முதலிடத்தில் அவர் உங்களை தெரிந்து கொண்டார், நீங்கள் அல்ல. இப்போ அவர் நம்மளை தெரிந்து கொண்டபடினால், அவர் நாமத்தை தெரிந்திருக்கிறபடினால் அவர் என்ன பண்றாருன்னா நம்மளை அடைக்கலத்துல வைக்கிறார். என்ன வேண்டும் நம்ம வாழ்க்கை? நம்மளுடைய பாருங்க, எப்பவுமே நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா சத்தியத்தை பேசும்போது, இவன் வந்துட்டு ரொம்ப திமிரு பிடிச்சவன், இவன் அடங்காதவன் சொல்றாங்க. ஓகே, ரைட். அந்த பக்கத்துல இருக்கிற யாரோ சண்டை போட்டுக்கினாங்க, அங்க இந்த பிரச்சனை ஆயிடுச்சு, ஐயோ உங்களுக்கு தெரியுமா அவன் பத்தி இவன் இப்படி பேசினான், அவன் அப்படி பேசினான்னு சொன்னா, இன்னைக்கு நம்மளாம் யாரு? நல்லவங்க. சத்தியத்துக்கு என்ன இல்ல? நீதி இல்ல. நோ ப்ராப்ளம். என் நிமித்தமாய் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான். நம்மளாம் யாருங்க? சத்தமா சொல்லுங்க, பாக்கியவான்கள்னா. இந்த இயேசு சொல்லு, நான் முடிக்க போகிறேன். இந்த இயேசு சொல்லுகிறார், நீ கவலைப்படாத, என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால எந்த அமெரிக்கர் வரட்டும், எந்த பெலிஸ்தியர் வரட்டும், எந்த எகிப்தியர் வரட்டும், எந்த மீதியானர் வரட்டும், உன்னை வெல்ல வைக்காம நான் விட மாட்டேன். தாவீது ஏன் வேதனைப்படுகிற? முடியலப்பா ஆண்டவரே, நீங்க தான் அழைச்சிங்க. சும்மா நான் ஆடு மேய்த்து கொண்டிருந்தேன்,
ஆண்டவரே ஆது மேய்த்துக் கொண்டிருக்கும் போதே உம்மை பாடிக்கொண்டிருந்தேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே எப்படி முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாக அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. யாரும் அறியாத என்னை நன்றாக அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. இதுதான் ஆண்டவரே என் வேலையா வைத்துட்டு இருந்தேன். என்னை விட்டுட்டு இருந்தாலே ஒரு 100 ஆடுகளை வைத்துக் கொண்டு என்ன பண்ணிட்டு இருப்பேன், அழகா பாடினு என் பாட்டுக்கு போயிட்டு இருந்திருப்பேன். என்ன தூக்கி நான் அந்த அறையில உட்கார வைக்கிறேன். யார் ஆண்டவரே? தாகுதிக்கு மிஞ்சி என்ன நன்மையால நினைக்கிறீங்க. ஆமாங்க, சம்டைம்ஸ் நீங்க உடைஞ்சு போகும்போது உங்களை உடைய வைக்கணும் என்பது எங்களுடைய நோக்கம், விருப்பம் கிடையாது. இந்த உடைஞ்ச பாத்திரம் எப்படினாச்சும் கட்டப்பட்டுறணும்ன்றது எங்களோட விருப்பமா இருக்குது தவிர யாரையும் புண்படுத்துறது எங்களோட விருப்பம் இல்லை. நீங்க அவர் பெயரை அறிந்தபடினால் அவர் காப்பாற்றி உங்களை பாதுகாத்து உங்களை அழகுபடுத்தி உங்களை பராமரித்து அவர் நடத்திடுவார். கவலைப்படாதீங்க. உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் பாருங்க, ஒரு வழி இல்ல, 2 வழி இல்ல, பல வழியில 7 வழியாய். மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். ஏன் அப்படின்னு சொன்னா, ஒரு செல்வந்தன் சொல்றான், ஆண்டவரே நீ சொத்து மதிப்பு இந்த சொத்து பத்துகளை விட்டு உங்களை பின்தொடர முடியாது. ஏன்னா நான் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சுதாச்சு. நான் இதெல்லாம் நான் பிறந்ததுல செஞ்சு வர ஒரு குறை இருக்கு. என்ன பண்ணா இதெல்லாம் வித்துட்டு என்ன பண்ண, ஏழை ஏழை மக்கள் வித்துட்டு பின்தொடருன்றார். பணக்காரனால இயேசுவை சேவிக்க முடியாது. ஏன்னா அவங்க மாம்சத்தை நம்பி இருக்கிறோம். நான் சொன்னேன் தெரியுங்களா, மாசம் 60,000 ரூபாய் வாடகை கட்டுறேன்னு. எங்கத்துல இருந்து வாடகை கட்ட முடியும்? 2 சபையில நடக்குதா, 3 சபையில நடக்குதா? இல்லையே. இருக்க ஒரு 20, 30, 35 ஆத்மா, அவங்கள பாருங்க, பாதி ஆத்மா சபைக்கே வரல. ஹalleluya. எங்க இருந்து நடக்கும்? அவர் என்ன சொல்றாருன்னா, சத்துருக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துங்க. ரொம்ப டிஃபிகல்ட்டுங்க, ரொம்ப சாதாரணமானதல்ல. ஆனாலும் கர்த்தர் உங்களை பெயர் சொல்லி நடத்துகிறபடினால உதவிகள் உங்களை தேடி வரும். நீங்க தேடி போகணும்னு அவசியம் இல்லை. நீ விசுவாசிக்கல, நீ மாம்சத்தை விசுவாசிக்கும் போது அந்த மாம்சம் உன்னை பலவீனப்படுத்தும், உன்னை ஏமாற்றும், உன்னை உடைச்சு போடும், உன்னை அங்கலாய்க்க செய்யும், உன்னை வேதனைப்படுத்தி என்ன வேணாலும் செஞ்சிடும். நீ கர்த்தர் மேல் பற்றுதலா இருக்கும் போது, நீங்க கர்த்தரை சார்ந்து இருக்கும் போது, ஆண்டவர் சொல்றார், மனுஷனால் கூடாதது என்னால் கூட. எது அப்படின்னு சொன்னா, உனக்கு எதிராய் வந்த சூழ்நிலைகளை மாற்றிவிட, நீ கவலை என்று சொல்லி நிற்கிறதான பாதையை மாற்றி நன்மையான பாதையில நான் நடத்துவேன் என்று சொல்லுகிறார். நீங்களும் நானும் செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதாம்மா, என்னன்னா கர்த்தரை விசுவாசி. ஹalleluya. அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார். அவரை அன்றி ஒருவனும் பரலோகத்திற்குள்ள போக முடியாது. There is no other way and there is no other mediator. இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் மத்தியஸ்தர். இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் உன்னை என்னை ரட்சிக்கக்கூடிய தேவன். ஹalleluya. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இயேசு இல்லாமல் இருப்பார் என்று சொன்னா, இந்த இயேசு உங்களுடைய வாழ்க்கையில தயவு செய்து அங்கீகரித்துக் கொள்ளுங்க. இவரை விட்டுறாதீங்க. இந்த சங்கீதம் 91 மோசேக்கும் சேராது, தாவீதுக்கும் சேராது. ஏன்னா மோசே யுத்தத்துல இருந்து வருகிறாரு. மோசே 91வது அதிகாரம் எப்படி எழுதுறார்? ஜெபமா எழுதுகிறார். இங்க தாவீது பார்த்தா அந்த சங்கீதத்துக்கு தலைப்பே இல்ல. இங்க தாவீது பார்த்தா அந்த சங்கீதத்தை அவருடையதும் உட்கொள்கிறார். ஏன்னா அவங்க போன சூழ்நிலை, நிந்தனை, பாடுகள், அவமானங்கள், ஏற்ற தாழ்வு என்று சொல்லி 2 பேரும் சந்திக்கும் போது தேவனை பார்த்து சொல்லுகிறார், நீ என் பட்சமா இருக்கிறபடினால நான் ஒரு நாளும் சோர்ந்து போக மாட்டான். ஜெபிக்கிறாங்க. இப்ப தேவன் சொல்றான், இவர்கள் என் நாமத்தை அறிந்தபடினால, இவர்கள் என் பெயரை அறிந்தபடினால உன்னை நான் கைவிட்டுருவேனா? ஹalleluya. ஆட்டோ மேல நின்னு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒருத்தர் வராரு, சண்டை போடுறாரு, பிரச்சனை பண்றாரு. நான் ஆட்டோ மேல இருந்து இறங்கவே இல்லை. இயேசு நல்லவர், உனக்கு தான் முதல் ரட்சிப்பு அப்படி இப்படின்ற. திடீர்னு சேரெல்லாம் எடுத்து போட்டுறாரு, பைபிளெல்லாம் கீழே விழுந்துருது. விழுந்துட்ட பிறகு எனக்கு தலைலாம் ரொம்ப சூடாகி ஒரு மாதிரி கோபமா வருதா. என் கோபத்தை எப்படி சாப்பிட்டா, அண்ணா இயேசு உங்களை தான் முதல் ரட்சிப்பாரு அப்படி சொன்ன மாத்திரத்துல டக்குன்னு போனை ஜோப்ல இருந்து போனை எடுத்துட்டு, பாத்தியா நான் வேட்டிக்கன்லாம் போயிட்டு வந்தேன், நான் ரோமுக்கெல்லாம் போயிட்டு வந்தேன். யார் சொல்றது? எங்களை பிரசங்கிக்காதீங்க என்று சொன்னவங்க ரோமுக்கு போனேன், வேட்டிக்கனுக்கு போனேன் என்று சொல்லி
பயத்துல மாறினாங்க. ஒரு கீறல் கூட விழாம ஆண்டவர் என்ன பண்ணாங்க, அவங்களுடைய வாழ்க்கையில அறிமுகப்படுத்தி கொண்டாங்க. உங்களை பார்த்து ஏன் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், இந்த ஆனிவர்சரி தினம் அதுமா எதுக்கு இப்படியாப்பட்ட உபதேசம் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் இந்த வார்த்தையை என்னிடத்துல சொன்னார். என்னன்னு சொன்னா, சீக்கிரத்துல உங்களுடைய முகங்கள் களிப்பினால நிரப்ப போகிறது. சீக்கிரத்துல ஆண்டவரே இதுக்கெல்லாம் நான் ஜெபிக்கல ஆண்டவரே என்று சொல்லி நீங்க ஜெபிக்காத நன்மை உங்களை பார்த்து தேடி வரும்போது ஆண்டவரை பார்த்து நன்றி ஆண்டவரே என்று சொல்லி நீங்க சந்தோஷமாய் களிப்பா இருக்கத்தக்கதாக இவர் சொல்லுகிறார், நீ என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால நீ கேட்காததையும் நீங்க விரும்பாததையும் நான் உங்களுக்கு வாய்க்க பண்ணுவேன். ஹalleluya. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது, அவருடைய ஐஸ்வரியத்தின்படி, தேவனுடைய ஐஸ்வர்யம் எவ்வளவு பெருசு, தேவனுடைய ஐஸ்வர்யம் சின்னதா, நம்மளாம் என்ன கூடாததாக இருக்கிறது. அவர் சொல்றார், தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி, தம்முடைய நீதியின்படி, தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி அவர் என்ன பண்ணுவார், உங்களுடைய தேவைகளை சந்திப்பேன் என்று சொல்றார். நீங்களும் நானும் செய்வதெல்லாம் ஒண்ணு மாத்திரம் தான், விசுவாசம். இன்னைக்கு நீங்க இங்கிருந்து வீட்டுக்கு போகும்போது ஒரு உறுதியோட போனா என்ன செய்ய போறேன், இயேசுவுக்காக பரலோகத்திற்காக என்ன செய்ய போறேன். செராபின் சொல்றான், ராஃபு பையன் சொல்றான், என்ன சொல்றான் அப்படின்னா, நானு ஏசப்பானால உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறேன். ஏன் கொடுக்கப்பட்டேன்னு தெரியல, உனக்கு நான் கொடுக்கப்பட்டிருக்கிறேன், நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறான். நான் அப்படியே தலை சொல்லி, இது யார் அவனுக்கு சொல்லி கொடுத்திருப்பாங்க. ஒரு சின்ன சிசு யோசிக்குது, என்னை ஏசப்பாக உனக்கு கொடுத்திருக்கிறார், நான் என்ன செய்யணும் அப்படின்னும் போது, நீங்க சபைகள்லாம் போறீங்க, தேவனெல்லாம் ஆராதிக்கிறீங்க, நீங்க எதுக்கு சபையில போய் அமருகிறீங்க, எதுக்கு போய் ஆராதனை காண்கிறீங்கன்னு சொல்லி ஒரு சிந்தனையோடு நீங்க வெளியில போகும்படிக்கா நீங்க வீட்டுக்கு போகணும். இந்த சிந்தனையோடு போகணும். இனி வாழுகிறது உங்களுக்காக அல்ல, கிறிஸ்துவுக்காக. சீக்கிரமா இயேசு வரப்போகிறார். உங்களுடைய எப்படியாப்பட்ட காரியங்களா இருக்கட்டுங்க, மன்னிக்கப்படலன்னா பரலோகம் கிடையாது. எனக்கு அன்பானவர்களே, தேவன் சொல்லுகிறார், I will supply all your need according to his glorious, அவருடைய ஐஸ்வரியத்தின் பிரகாரமாய் அவர் என்ன பண்றார், உங்களுடைய சகல தேவைகளை அவர் சந்திப்பேன்னு சொல்றார். அது மாத்திரம் கிடையாது, உன்னை திருப்தியாக்கி நடப்பேன், உனக்கு அனுகூலமான துணையாக இருக்குவேன், நானே வாசல் என்று சொல்லிட்ட பிறகு ஆண்டவர் சொன்ன வார்த்தையிலிருந்து வாக்கு மாற மாட்டார், அவர் பின் தங்க மாட்டார். அவர் சொன்னால் ஆகும், கட்டளையிட்டால் நிற்கும். ஹalleluya. ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரிக்கு நம்ம சபையே ஃபுல்லா ரொம்ப இருந்துச்சு. எந்த ஆத்மா அப்படின்னு, நம்ம சபை ஆத்மா. நான் போன் பண்ணி யாருக்குமே சொல்லல, நம்ம சபை ஆத்மாக்கு. யாருக்கு சொன்னா, எனக்கு வேண்டியப்பட்டவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள், அதாவது எப்படி சொல்றது, நெருக்கமா இருக்கிறவர்கள். ஏன் அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் அன்னைக்கு அதை நினைவுல வைத்தார். என் பிள்ளைங்க சோர்ந்து போயிருக்கிறாங்க, இன்னும் எவ்வளவு செய்யணும்னு சொல்லி சோர்ந்து போய்க்கிறான், அவங்களுக்கு பலம் தேவைன்னு சொல்லி தேவன் இந்த வார்த்தையை, அதனாலதான் இவ்வளவு பேர். இல்லைன்னா பாருங்க, போன வருஷம் ஏசி இல்லை, இன்னைக்கு ஏசி போட்டுட்டோம். எப்போ போட்டோம்னா நேற்று தான் போட்டோம். அதாவது இன்னைக்கு காலையில 12 மணிக்கு ஆரம்பிச்சோம். நேற்று வரைக்கும் காசு இல்லை, என்ன பண்றதுன்னு தெரியல. காலையில 12 மணிக்கு அவர் சொல்றார், 1,60,000 ரூபாய் ஏசி. எவ்வளவு? 1,60,000 ரூபாய். இது எப்படியாப்பட்ட கிருபை நீங்களே யோசிச்சுக்கோங்க. 1,60,000 ரூபாய் ஏசி, கையில காசு இல்லை, 1,60,000 ரூபாய். சரி விட, அடுத்த வருஷம் பாத்துக்கலாம். ஏன்னா லாஸ்ட் சண்டேவே ஃபுல்லா அனல் ஆயிடுச்சு சபை. ஆண்டவர் என்னால முடியாது, வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூலர் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வால்டாஸ் ஓனர் கிட்ட பேசிட்டு இருக்கிறேன், இந்த மாதிரி என்கிட்ட இல்ல சார், நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம். அவரு பிரதர் ஏப்ராம ஒரே தொல்லை, காலைல 6 மணிக்கெல்லாம் போன் பண்ணி தொல்லை, நீங்க வாங்க காசு இல்ல அப்படின்னு சொன்னா, சரி ஐ வில் மேக் a deal, ஒரு டீல் பண்றேன். என்ன டீல்னு சொன்னா, 99,000 ரூபாய்க்கு 2 ஏசி 2 10 3 ஸ்டார் வேணுமா அப்படின்னாரு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யார் விடுறது? 1,70,000 எங்க இருக்கு, 99,000 ரூபாய் எங்க இருக்கு? எப்படியாப்பட்ட கிருபை இது! அவர் அனுகூலமான துணையுமானவர் அப்படின்னு சொல்லிட்ட பிறகு உங்களுக்கு அனுகூலத்தையும் நன்மையும் செய்ய ஒரு நாளும் மறப்பதில்லை. ஏசியில நாங்க உட்கார போட்டு ஏசி தேவை கிடையாது. ஏன் ஏசி கொடுக்கிறான்னா, நான் இன்னும் அற்புதம் உங்க மத்தியில செய்கிறேன் என்பதை உறுதிப்படுத்துகிறேன். We have no money, we have no foreigner கிட்ட எல்லாம் காசு வருது இல்ல எங்ககிட்ட இங்க அங்கெல்லாம் காசு எங்கிருந்து வரல. ஆனால் கர்த்தர் வாசலை திறந்து கொண்டிருக்கிறார். எப்படி திறக்கிறான் தெரியல, நான் என்ன சொல்லுவேன் எனக்கு தெரியல. அதுதான் நம்ம ஆண்டவர். பணத்தை குறிச்சு மாத்திரம் இங்க நான் சொல்லிட்டு
நீங்க உண்மை உள்ளவர்களாய் கர்த்தருக்கு இருந்து உங்களுடைய விசுவாசத்தை உறுதியாய் நீங்க தடமாறாதபடிக்கு உறுதித்தனமாய் நிற்பீர்கள் என்று சொன்னா அவர் எல்லா வழிகளையும் உங்களுக்கு திறந்துருவார். ஏன்னா மோசே வேதனைப்படும் போது சொல்றார், மோசே நீ கலங்காதையா, என் சமூகம் உனக்கு முன்னால போகும், என் பிரசனம் உனக்கு முன்னால போகும். நீ கலங்கும் போதெல்லாம் நான் அவனை அணைச்சி கொள்ளுகிறேன், நீ திகையும் போதெல்லாம் நான் உன் தேவன் என்பதை நினைவு கூட்டுகிறேன் என்று சொல்லி மோசேக்கு முன்னால போன தேவன் சொல்றார், உனக்கு முன்பாகவும் நான் போவேன். ஹalleluya. சத்தமா சொல்லுங்க ஹalleluya. அதனால ஆசீர்வாதமா இருக்கீங்களா? சத்தமா சொல்லுங்க. உற்சாகத்தை விதைக்கிற தயவு செய்து மௌனமா இருந்துடாதீங்க. ஒவ்வொரு ஆத்துமாக்களை அறுவடை செய்யுங்க. உன் சொந்தக்காரர்களை அறுவடை செய்யுங்க. உன் உற்சாக உறவினர்களை, உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் யாரா இருந்தாலும் go preach the gospel, go tell, ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லி ஒரு ஆத்துமாவை அறுவடை பண்ணுங்க. ஹalleluya. பணம், காசு, பொருள், சொத்து, பக்தி, தங்கம், வயிறு எதையும் பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. ஆனா ஒண்ணு மாத்திரம் உங்களால கொண்டு போக முடியும். எதுன்னு சொன்னா அழிந்து போகிற ஒரு ஆத்மா, வெளியேறம் பெற்றது. இதை தவிர வேற என்னத்தை கொண்டு போவோம்? What gift do you have? இன்னைக்கு எத்தனை பேர் ஆனிவர்சரி, சபை ஆனிவர்சரி சொல்லி வந்திருக்கீங்க? எல்லாரும் வந்திருக்கீங்க இல்லையா? எத்தனை பேர் gift கொண்டு வந்தீங்க? Did anybody get gift? ஒருத்தரா கொண்டு வந்து இயேசு சாமி கர்த்தாவே. ஹalleluya. கல்யாணத்துக்கு போகும்போது gift, பர்த்டே gift, எல்லாத்துக்கும் gift. ஆனிவர்சரிக்கு இட்ஸ் ஓகே, இட் இஸ் கன்சிடரேஷன். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. நாளைக்கு பரலோகம் போறோமே, போறோமா? போறோங்களா? ஒரு ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். போய் ஆகணும். போறேன்னா அதனால தான் நாங்க என்ன பண்றோம், எங்க ரெண்டு பேர்ல காதுகிட்டே வச்சு இழுத்துட்டு இருக்கிறோம். வந்துருங்கய்யா. யாக்கோபுல சொல்றாரு, அப்பா ஒருத்தன் நரகக்குழியில போகும்போது தயவு செய்து என்ன பண்ணிடாத, அவனை விட்டுறாத. அவன் பாதாளத்தின் வாயில போகும்போது கூட அவனை விட்டு கையை விட்டு காப்பாத்தி அவனுடைய திரளான பாவங்கள் மன்னிக்கப்படுன்றாரு. அதுக்காக தான் பிரயாசப்படுறேன். அங்க போகும்போது வெறுமையாய் போகாது. அங்க போகும்போது ஆண்டவர் என்னால எதுவுமே முடியல ராஜா, என்னை நான் பரிசுத்தமாய் காத்துக்கொண்டேன். இதோ ஒரு ஆத்மா. ஹalleluya. நீங்க உங்களோட வாழ்க்கையில ஆத்மா பாரு நிரம்பணும். இன்னைக்கு டேனியல் என்ன சொன்னார், அட்னி டேனியல், அவர் ரொம்ப தூரத்துல இருந்து வராரு. ஏறத்தாழ 5 லாங்குவேஜ்ல ட்ராக்ஸ் அவரே எழுதி இருக்கிறார். அப்ப யோசிச்சு பாருங்க, இவங்க எவ்வளவு ஞானம் உள்ளவர்கள், எவ்வளவு கனம் உள்ளவர்கள். ஒரு ராங் ஆனாலும் கண்டுபிடிச்சிருவாங்க இல்லைங்களா? ஒரு ராங் ஆனாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. இவ்வளவு சபைகளை தேடி அவர் ஃபைனலா இங்க வந்து செட்டில் ஆயிருக்கிறார். செட்டில் எல்லாம் சொல்ல முடியாது, ஆனா பரலோகம் தான் செட்டில். நமக்கு இங்க வந்து கொண்டு வந்திருக்கிறார். ஏன்னு சொன்னா அங்க ஒரு வார்த்தை இருக்கு. என்ன வார்த்தைனா, இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல இருக்கு பாருங்க, நாங்க உலகத்தோடு கூட ஒத்து போறவர்கள் அல்ல. கீழ வந்துங்க, we do not want a church that will move with the world. உலகத்தோடு அசைகிற நடமாடுகிற சபை வேணாம், உலகத்தையே அசைக்கிற சபை வேணும். ஹalleluya. உலகத்தோடு எப்படி வேணாலும் வாழலாம். இல்ல இல்ல, நம்ம சபை இன்னைக்கு இப்படி பேசிட்டு இருக்காங்க. நீங்க டெய்லி வருவீங்கன்னு சொன்னா எங்க பிள்ளைங்களாம் வேதனை பண்றாங்க. சொன்னாங்க ஒருத்தர் சாட்சி, அப்படியே கால் மேல போட்டு பைபிளை வச்சுன்னு, I came here, என்ன சொல்றது, நான் இங்க வந்தேன், the beginning alpha church என்ன கத்து குடிச்சுட்டா, பைபிள் படிக்க கத்து குடிச்சு. அப்ப இவ்வளவு நான் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஹalleluya. ரொம்ப பேர் சபை விட்டு போயிட்டு இருக்காங்க. ஏன்னு சொன்னா எங்களுடைய கடினமான உபதேசத்தை கேட்க முடியாத ஓடிட்டாங்க. எஸ், wrong is wrong and right is wrong. தவறு தான், உண்மைதான். அது யாராலும் மாற்ற முடியாது. ஹalleluya. அவர் பட்சபாதம் இல்லாத தேவனாக இருக்கிறபடினால தெராச ஒரே மாதிரி பிடிச்சு அவர் சொல்கிறார், என் மகனே, பாவத்தினால் அழுத்தப்படுகிறியா? அதோ அதான் என்னோட கோட், என்னோட வஸ்திரம் எல்லாத்தையும் எடுத்து ஒரு ஃபைலா மூடி இந்த உன்னுடைய தராசுல போடுற. ஏன்னா உன் பாவம் மிகுதியா இருக்கிறபடினால என் ஒரு துளி ரத்தம் அந்த பாவத்தை மன்னிச்சு. இது போதுங்க நம்மளோட வாழ்க்கை. தாவீதே கவலைப்படாத, மோசே கவலைப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன்றார். இந்த வார்த்தைலாம் எனக்கே இருக்கிற மாதிரி இருக்குல்ல, ஆனா எனக்கு இல்ல, உள்ள பார்த்து தான் சொல்றேன். நீங்க சோர்ந்து போகும்போது, துக்கப்படும் போது, வேதனைப்படும் போது அவரை பார்த்து, ஓ நான் என்று சொல்ல எனக்கு ஒன்றும் இல்லை, சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. நான் என்று சொல்ல எனக்கு ஒன்றும் இல்லை, திறமை சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. தகுதியில்லா என்னை உயர்த்தினது உனக்கிருபை. தகுதியில்லா என்னை உயர்த்தினது உனக்கிருபை.
பிரதர் பென் நம்ம மத்தியில இருக்கிறார். தேங்க்யூ பிரதர் பென். உங்களுடைய அறிமுகம் எனக்கு எல்லாரும் கரங்களை தட்டி அவருக்கு நன்றி தெரிவிக்கலாம். அந்த பிரதர்ஸ்லாம் நமக்கு ஒரு சர்ப்ரைஸ். பிரதர் பென் இப்பதான் 2 நாளைக்கு முன்னால மீட் பண்ணேன். ஒசூர்ல இருக்கிறார். அவரை சாட்சி கேட்டீங்கன்னா எல்லாரும் அழுது தான் வீட்டுக்கு வெளியே போவீங்க. இது என்ன ஆனிவர்சரி சந்தோஷமான நாளா துக்கமான நாளாங்க? பாருங்க, ஒதுக்கப்பட்ட உன்னை தான் தேவன் தேடி வந்திருக்கிறார். தள்ளப்பட்ட உங்களை தான், அவமதிக்கப்பட்ட உங்களை தான் அவர் ஒரு சாட்சி சொல்லுகிறார். ஐயா சொல்லிட்டா ஒரு சின்னமா ஹல்லேலூயா. அவரை சின்ன குழந்தையா இருக்கும்போது 4 பேர் கடத்தின்னு போயிட்டாங்க. அவர் கடத்தின்னு போயிட்டு எங்கேயோ விற்கலாமோ இல்ல கிட்னி லிவர் திருடலாமோ எங்க கூட்டின்னு போனாங்களோ தெரியல. ஆனா அவர் ஒரு போலீஸ் கையில் அகப்பட்டு அவர் என்ன ஆயிட்டாருன்னு சொன்னா ஒரு ஆசிரமத்துல அனுமதிக்கப்பட்டார். அந்த 4 பேர் அத திருடி போனாங்களே அவங்கள ஜெயில அடிச்சிட்டாங்க. இவரை எங்க அடிச்சிட்டாங்க? ஹாஸ்டல்ல அடிச்சிட்டாங்க. இவர் சொன்ன ஒரே ஒரு காரியம் ரொம்ப பிடிச்சிச்சு. என்னன்னா செவுத்துல ஒரு மாடம் தோண்டி இந்த டிவில ஜீசஸ் எல்லாம் போட்டு காட்டுவாங்க இல்லையா, ஜீசஸை பிலீவ் பண்ணுவார். அப்படியே கொஞ்சோண்டு சாப்பாடு எடுத்து போய் வைப்பாராம். ஜீசஸ் கிட்ட ப்ரே பண்ணா அந்த பள்ளி வந்து அந்த சாப்பாடை சாப்பிட்டு போமா நினைச்ச இல்ல போதும். இந்த 4 பேரை அவருக்கு என்ன சொல்றாரு, என்ன பண்ணாருன்னா திருடின்னு போன 4 பேரை இவரை யார் ஹாஸ்டல்ல கொண்டு வந்து சேர்த்தாங்க? ஒரு நாள் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சார். கண்டுபிடிச்சா இவருடைய பிறப்பு என்னன்றத தெரிஞ்சுக்கிட்டார். அவருடைய பிறப்பு எப்படின்னு இருக்கனால இப்ப எப்படி வாழ்றாருன்னு சொல்றேன். லெஃப்ட் சைடுல ஒரு பெரிய பில்டிங், ரைட் சைடுல ஒரு பெரிய பில்டிங். அவர் ஒரு ஷெஃப். அவர் பயங்கரமான வேலைகளை செய்யறாரு. மீடியால என்னென்னமோ செய்யறாருங்க. அவர் யாருன்னு சொன்னா ஒரு பிச்சைக்காரனுடைய குழந்தை. சொல்றதுக்கு கூச்சமா வெக்கமா இருக்கும் தானே. ஆனா அவர் சொன்னா, ஏன்னா இன்னைக்கு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னா அதுக்கு அப்புறம் தான் நாமத்தை அறிந்தபடினால எனக்கு நான் உதவி செய்வேன் சொல்றாரு. கண்ணெல்லாம் கழுகி வச்சு எங்களுடைய கனெக்ஷன் அப்படியே ரொம்ப அதிகரிச்சிருச்சு. அவர் பிச்சைக்காரனுடைய பையன். நாங்க போய் கேட்கும்போது, ஆமாப்பா நீ இந்த ட்ரெயின்ல தான் இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல தூங்கிட்டு இருந்தேன், அந்த சர்ச்சில் எங்கன்னா போய் கேளு, சரி கண்டுபிடிச்சலான்னு போய் தேடலான்னு பார்த்தா அந்த பாஸ்டர் சொல்றாரு, உங்க அம்மா அப்பா செத்துட்டாங்க. அண்ணாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே, தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாய் தகப்பன் இல்லாதவங்களுக்கு தான் அந்த வலி வேதனை என்னன்னு தெரியும். It is not so easy. சொன்ன பிறகு என் நாமத்தை நீ அறிந்தபடினால உனக்கு அனுகூலமான துணையா நான் இருப்பேன். என்ன வேணும் லைஃப்ல? What do you want more in your life? என்ன வேணும்? நீங்க ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறார். அவர் பேசுற இங்கிலீஷும் அவர் சமைக்கிற சமையலும் எங்களை சந்தோஷப்படுத்துது. ஹல்லேலூயா. வெட்கப்பட்டு போக விட மாட்டார். அவ்வளவு சாட்சிகள் நிறைந்திருக்குங்க. எதுக்காக? எப்படியாகிலும் ஒரு ஆத்மாவை இந்த யாரும் சொல்ல மாட்டாங்கங்க. இன்னைக்கு லக்ஸரியா வாழ்ற, நல்ல வசதி வாய்ப்புல வாழ்றவங்க தன்னை தாழ்த்திக்க விரும்ப மாட்டாங்க. நம்மளை பலி, ஏன்னா நம்ம வழிந்துட்டோம், நம்ம உயர்ந்துட்டோம், கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிச்சார்னு சொல்லி அவன் என்ன பண்ணுவானா, இவன் கெட்டவன், இவன் ராங், இவன் நான்சென்ஸ், இவன் ஸ்டூபிட் என்று சொல்லி நம்மளை பலி செலுத்துவாங்க. You don't worry and don't care about anybody. கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை அறிந்திருக்கிறேன். I know you better.
செஞ்சு ஏதோ வேதனையோட அனுப்பணும், நல்ல ஒரு 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 யோசனையோட சிந்தனையோட அனுப்பணும். போகும்போது நீங்க எஸ் ஐ வாண்ட் திஸ் ஜீசஸ் லைக் நெவர் பிஃபோர், இதுவரைக்கும் இருந்தராதது போல இந்த தேவன் எனக்கு வேணும் என்று சொல்லி ஒரு எழுப்புதலோடு கூட, ஒரு வைராகியத்தோடு கூட, ஒரு வெறித்தனத்தோடு கூட இதுல இருந்து போகும்போது அந்த வைராகியத்தை சுமந்து போகணும் என்று விசுவாசிக்கிறேன். அதனாலதான் இப்படியாப்பட்ட ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ். அவ்வளவுதான். 2 மாசம் ஒருத்தர் வந்து சொல்ற கல்றையில கூட எனக்கு விடலங்க, சும்மா நின்றுட்டு இருந்தேன், நீ இப்படியெல்லாம் பண்ணாத, நீ அப்படியெல்லாம் ஒரே லட்சம் நானும் கை கட்டினேன், சரிங்க ஓகேங்க ரைட்டுங்கன்னு கேட்டுன்னு வந்துட்டேன். ஆனா தேவன் இங்க இப்படிதான் கொண்டு போறாரு தவிர இப்படி ஒரு நாளும் கொண்டு வரல. ஹalleluya, சத்தமா சொல்லுங்க ஹalleluya. இதுபோல இந்த நாளிலுமாய் கூட உங்க எல்லாரையும் நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அழைப்பு கேட்டு வந்ததுக்காக ரொம்ப நன்றி. ஆமா, பரலோகத்துல கூட இந்த உறவுகளோட தான் நம்ம இருக்க போகிறோம். வாழ்றது ஒரே வாழ்க்கை, பரிசுத்தத்தோடு உத்தமத்தோடு கர்த்தருடைய பயத்தை, நம்ம கர்த்தர் மேல் வைக்கிற பயத்தோடு நம்ம வாழ்வோம்னு சொன்னா நிச்சயமா நம்ம ஜெயிச்சிருவோங்க. You don't need anything. இவன் சொல்றான், உன்கிட்ட இருக்கிற நீ தாய் தகப்பனை கீழ்படுகிற இதெல்லாம் பண்றாத இல்ல ஆண்டவர் சின்னதுல சரி, ஆனாலும் ஒரு குறை ஒண்ணு என்னன்னா, உன்கிட்ட இருக்கிறவங்களை விற்று ஏழை எளிய மக்கள் கொடுத்து பணம் வரல. ஏன்னா அந்த பணத்தின் ஆடம்பரம் உன்னை அசைக்க விடல. இன்னைக்கு உங்களை எது அசைக்க விடாம பிடிச்சு கொண்டிருக்கிறது? ஆண்டவர் சொல்கிறார், இன்னொரு குறை உங்ககிட்ட இருக்குப்பா அப்படின்னு சொல்லும் போது அவன் பார்க்கிற என்ன ஆண்டவர் பணத்தை செல்வத்தை எல்லாம் வித்துட்டு என் பின்னால வா, ஏழைகள் குத்துட்டு வானா, அவன் வேதனையோட திரும்பி போயிட்டாங்களாங்க. இயேசுவை திரும்பி பார்க்காம போயிட்டாங்க. நீங்க அந்த கேட்டகரியில நீங்களும் நானும் இருக்க கூடாது. If you belong to some denomination, எந்த denominationல நீங்க இருப்பீங்க, கர்த்தருடைய அஸ்திவாரத்தின் அந்த ஒரு ஐக்கியத்தில் நீங்க இல்லாம இருப்பீங்கன்னா இந்த வேதம் உங்களை அழைக்கிறது. இந்த வேதத்தை தவிர்த்து நாங்க ஏதோ பேசல. இந்த வேதம், இந்த பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, நீ எனக்கு வேணும், அவரை வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார். நீ அவரை ஏற்றுக்கொள்ளும் போது இயேசு என்ன பண்ணுகிறார்? உன்னுடைய பாவ வஸ்திரத்தை கிழித்து அவருடைய பரிசுத்த வஸ்திரத்தை உன் மேல போடத்தக்கதாக அவர் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து, இதோ நான் ஒரு அடையாளமா நடந்தது போல நீங்களும் செய்ய என்று சொன்னார். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் சமீபமா இருக்கிறார், அவர் வருக சமீபமா இருக்கிறது. எனவே மனம் திரும்புங்க, பாவத்தை விட்டு விலகுங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டுட்டீங்க சொன்னா you will never find another opportunity in your life. God bless you. கர்த்தர் உங்க எல்லாரையும் ஆசீர்வதிக்கட்டும். உங்களுக்கு நன்மையான காரியங்களை செய்யட்டும். ஞாபகத்தில் வச்சுக்கங்க, யோவேல் 2:26 சொல்லுகிறது போல அவர் உங்களை, அதாவது he will make you satisfy. அது வாசிச்சிருங்க, நான் முடிக்கிறேன். he will make you satisfy, you will not put to shame. நீங்க அவமானத்தில் விழாதபடிக்கு கர்த்தர் உங்களை திருப்தியாக்கி நடத்துவார். உங்களுடைய தேவைகளை சந்தித்து உங்களுக்கு அனுகூலமான துணையாக இருப்பார். வாசிக்க கேட்கலாம். நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். ஹalleluya. உங்களுக்கு அனுகூலமான துணையாக தேவன் இருப்பார். ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, இனி பக்கம் என்னதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு இருப்பதா, இயேசு என்னோடு, இயேசு என்னோடு, இயேசு என்னோடு, வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. வாழ்த்துக்கள். நீங்க எல்லாரும் ஆசீர்வாதமா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க, நீங்க நல்லா வாழ்வீங்க. இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிற செய்தியோட முடிக்கிறோம். அதுக்கு முன்னால சில பேரை நான் கனப்படுத்தணும்னு விருப்பப்படுறேன். நீங்க இது முடிஞ்ச பிறகு இருந்து தயவு செய்து சாப்பிட்டு தான் போகணும். யாரும் சாப்பிடாம போக கூடாது. ஏன்னா ரொம்ப சாப்பாடு செஞ்சுட்டு இருக்கோம். ஹalleluya. தயவு செய்து நீங்க எல்லாரும் சாப்பிட்டு போகும்படிக்காக கேட்கிறேன். அது மாத்திரம் இல்ல,
வந்திருக்கிறாரு. நீங்க வந்துட்டு என்ன பண்ணீங்கன்னா ஒரு நிமிஷம் இவரு உங்களுக்கு எல்லாருக்கும் கொடுப்பாரு. வெயிட் கொடுப்பாரு. இவர்கிட்ட பேசுங்க. இந்த சுவிசேஷம் அண்ணா வாங்க 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 கம்மி அண்ணா அண்ணா வாங்க கம்மி. இந்த சுவிசேஷத்தை அநேகருக்கு நீங்க சொல்லத்தக்கதாக உற்சாகம் பண்ணுங்க. அல்லேலூயா. அதுக்கு நான் ஒரு 2 வார்த்தை பேச வந்திருக்கிறாரு. I just give him சொல்லுங்க. ரைட் பியூட்டிஃபுல். சோ இந்த பிரயாசத்தெல்லாம் ஒழுங்கு பண்ணின இதுக்கு முயற்சி எடுத்து நடத்தின ஒவ்வொருத்தருக்காக நன்றி. விசேஷமா வாலிப பிள்ளைகளுக்கு, சபையாருக்கு, ஊழியக்காருக்கு எல்லாருக்கும் நன்றி. முதலாவதாக மத்தியில் இருக்கிற மோகன் அவர்களை அன்பாய் வரும்படிக்காய் கேட்கிறேன். We just honor you with the bouquet. ஆனா வாங்க எங்களுடைய அன்பின் ஒரு வாழ்த்துக்களாக ஏற்றுக்கொள்ளுங்க. அண்ணா தானியல் அண்ணா வாங்க. இவர் வந்துட்டு ஊழியக்காரர், சுவிசேஷம் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார், ஜெயில் மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்கிறார், பல ஊழியம்